வணக்கம். வெல்கம் டு குறிஞ்சிஸ் கிச்சன் வண்டர்ஸ். இன்னைக்கு நான் வந்து ஒரு டிஃபரெண்ட்டான அரைச்சு விட்ட சாம்பார் தான் பண்ண போறேன். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ பேன்ல ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுண்டு தனியா, அப்புறம் வெந்தயம், அப்புறம் மிளகா வத்தல் 3 காஷ்மீரி சில்லி வச்சிருக்கேன். அண்ட் 2 ரவுண்ட் சில்லி வச்சிருக்கேன். அப்புறம் இந்த வெங்காயம், தேங்காய். இந்த அளவு நல்லா வறுத்தா போதும். ஏன்னா நம்ம இதுல வெறும் தனியா வெந்தயம் தான் போட்டிருக்கோம். சீக்கிரமா அது வறுபட்டுடும். கூல் ஆனோன்னு இதை அரைச்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ள இன்னொரு பேன்ல ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். விட்டுட்டு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். இந்த கடுகு வெடிச்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இந்த ஆனியன், சின்ன ஆனியனை உரிச்சு வச்சிருக்கேன். அண்ட் கேப்சிகம் ஒரு ஹாஃப் பீஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இது ரெண்டுத்தையும் போட்டுக்கலாம். இதுல என்ன காய் வேணா நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த இதையும் போட்டுக்கலாம். இப்போ இதுல கொஞ்சம் மஞ்சள் பொடி, ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை நல்லா கரைச்சி வச்சிருக்கேன் நான். ஸோ இந்த புளி தண்ணியை இதுல ஊற்றிடலாம். இதுல வந்து ஒரு சின்ன பீஸ் பரங்கிக்காவும் ஒரு டொமேட்டோவும் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இந்த மிக்சியில போட்டு அரைச்சிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா இந்த மாதிரி சேர்த்து பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சு வந்துட்டோம் இந்த விழுதை, இதையும் இதுல சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். நம்ம அரைக்கும் போதே சின்ன கட்டி பெருங்காயம் போட்டு அரைச்சிக்கலாம்னு அரைச்சிக்கலாம். நான் அதை போட்டு அரைக்காதனால இதுல கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். இந்த புளி தண்ணியெல்லாம் நல்லா கொதிச்சு எடுத்து, ஸோ இப்போ இந்த பருப்பு வந்து இந்த மாதிரி நம்ம பரங்கிக்காவும் அந்த இதுவும் அரைச்சி விட்டதுனால, வெங்காயமும் அரைச்சி விட்டதுனால ஒரு கன்சிஸ்டன்சி நல்லா கொஞ்சம் திக்கா நல்லா வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது பருப்பை வந்து கம்மியா வேக வச்சு கூட போட்டுக்கலாம். ஸோ கொஞ்சம் தான் பருப்பு வச்சிருக்கேன். ஸோ இந்த பருப்பை வேக வச்சு வச்சிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். உங்களுக்கு சாம்பார் வந்து நல்ல திக்கா கன்சிஸ்டன்சி நல்லா வந்துடும். எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ இது நல்லா கொதிச்சு நல்லா எடுத்து ஒரு சின்ன பீஸ் வெல்லம் நான் போட்டுக்கிறேன். இதுவும் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்க இதை போட்டுக்கலாம். ஸோ இப்போ நல்லா கொதிச்சு நல்லா எல்லாமே எடுத்து பாருங்க. இப்போ நம்ம வந்து இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியான டேஸ்டியான அரைச்சி விட்ட சாம்பார். டெஃபினட்டாக அதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த அரைச்சி விட்ட சாம்பார் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப டிஃப்ரெண்டான டேஸ்ட்டோட ரொம்ப நல்லா இருக்கும். டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.